மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இணைய வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கி காப்பத உயர்தரம் தொழில்நுட்ப பிரிவில் படிக்கிற மாணவர்களுக்கான எஸ்எப்டி பாடத்தில் உள்ள ஃபிசிக்ஸ் சைடில் உள்ள விசைகள் சம்பந்தமான பாடங்கள் தொடர்ச்சியாக கடந்த வகுப்பில் பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக சக்திகள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதில் இங்கே மெயினாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் மெக்கானிக்கல் எனர்ஜி, ரைட், பொறிமுறை சக்தின்னு சொல்லக்கூடியது. அதை பற்றி தான் இங்கே மெயினாக பார்க்க போகிறோம். நிறைய சக்தியுடைய வடிவங்கள் பின்னுக்கு வரும். மின் சக்தி, காந்த சக்தி, வெப்ப சக்தி, ஒளி சக்தின்னு சொல்லி நிறைய சக்தியினுடைய வடிவங்கள் நீங்கள் சினிமாப்பிலேயே சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனுடைய பிரிவுகள் அதை பற்றின தனித்தனி பாடங்களே எங்களுக்கு பின்னுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி சக்தி அதனுடைய பண்புகள் அதை எப்படிப்பட்டது, அதை வச்சு எப்படி டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ரைட், ஓகே, நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். சக்திகள் பாடம், ரைட். ஓகே, சக்தி அதை எனர்ஜின்னு சொல்கிறது. பொதுவான சக்தின்றது ஒரு பொதுவான வடிவம் தான். சக்தின்றது பாருங்க ஒரு பொதுவான வடிவம். இப்போ அகிலத்தில் இருக்கிறது, உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயம், நிறைய பொருட்கள், சகல பொருட்களையுமே வந்து பாருங்க ரெண்டு விதமாக தான் பிரிக்கலாம். உலகத்தில் உள்ள சகலதையுமே ரெண்டு பிரதான பிரிவுகளாக தான் பிரிக்கலாம், ரைட். ஒன்று சக்தி, இன்னொன்று சடப்பொருள். இந்த சக்தியையும் சடப்பொருளையும் தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் விஞ்ஞானம் சொல்கிற உண்மை, ரைட். சக்தியையும் சடப்பொருளையும் தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் இங்கே படிக்க போகிற விஷயம் சக்தி. சடப்பொருளை பற்றி நாங்கள் பின்னுக்கு படிப்போம், அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் படிப்போம். இங்கே நாங்கள் படிக்க போகிற மெயினான விஷயம் இந்த சக்தியை பற்றி மட்டும்தான். ஸோ சக்தி என்றா என்ன, ரைட், சக்தி என்றா என்ன, அது ஏன், அது பற்றி நாங்கள் என்ன விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள தானே போயிடும். இப்போ சக்தி என்றா என்னன்றது தான் இங்கே மெயினாக நாங்கள் படிக்க போகிற விஷயம், ரைட். ஓகே, முதலாவது நாங்கள் பார்ப்போம், சக்திக்குள்ளே போவோம். சக்தி என்றா என்னன்னு சொல்லுங்கள், விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்றால் சக்தியை பற்றி, ரைட். வேலை செய்வதற்கான ஆற்றல் சக்தி ஆகும். இப்போ சக்தி என்றா என்னென்றால் ஒரு வேலை செய்யும். நாங்கள் வேலையை பற்றி வலுவை பற்றியெல்லாம் கடந்த வகுப்பில் படித்தோம். என்ன வேலை என்றா என்ன, ஒர்க் என்றா என்ன, பவர் என்றா என்னெல்லாம் கடந்த வகுப்பில் கிளியராக படிச்சிட்டோம். அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு தேவையான ஒரு ஆற்றல், அதை தான் சக்தின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வேலை செய்கிறா என்ன, இப்போ உதாரணத்துக்கு நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் உனக்கு சக்தி கிடைக்குது, ரைட். அதை வச்சு கூட நீ வேலை செய்ய போகிறேன். இப்போ ஓடுறதோ நடக்கிறதோ அல்லது ஆடுறதோ ஏதோ ஒரு ஒர்க் நீ பண்ண போகிற, ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு ஒர்க் தானே. அப்போ உன்னோட உடம்பு வந்து கலைக்கும், வேலை செய்தால் உடம்பு கலைக்கும். அப்போ அந்த உடம்பு கலைக்கிறதுக்கு யார் அந்த உடம்புக்கு சக்தியை கொடுத்தது? உனக்கு யார் அந்த சக்தியை தந்தது? சில பேர் சொல்லுவாங்க கடவுள் சக்தியை தந்தது, சில பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய மேலே இருந்து எனக்கு சக்தி கிடைச்சதுன்னு சொல்லி. அப்போ அப்படி இல்லாமல் இல்லை. சக்தி என்றதை யார் தந்ததுன்னு உண்மையாக கேட்டால் நீ செய்ய போகிற ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில் செய்ய போகிற ஒவ்வொரு வேலைக்கும் சக்தி கொடுத்தது நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள அடினோசின் டைபோஸ்பேட் கூட்டத்தில் உள்ள 3வது போஸ்பேட் உடைஞ்சு தசைநார்களுக்கு தேவையான சக்தியை கொடுத்து உன்னை ஒர்க் பண்ண வைக்கிறப்ப அதுதான் சக்தி. அப்போ சக்தி என்றா என்னென்னு கேட்டால், விஞ்ஞானத்தில் சொல்ல போகிற சக்தி என்றா என்னென்னு கேட்டால் வேலை செய்யக்கூடிய ஆற்றல். இப்போ ஒரு வேலை நடக்குதுன்றா அது சக்தி. அங்கே சக்தியில் போ சக்தி ஏற்போது நடந்திருக்குது. சக்தி இருந்தால் தான் அங்கே ஒர்க் நடக்கும். ஒரு சக்தியை வேலையாக மாற்றுறது, ரைட். இவனுடைய இருக்க ஒரு சக்தியை வந்து வேலையாக மாற்றுறது, அதுதான் வேலை செய்யக்கூடிய ஆற்றலை வந்து சக்தி என்று சொல்லுவோம். இங்கே மெயினான இன்னொரு விஷயம், சக்தியை பற்றி படிக்கக்கூட ஒரு விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். சக்தி காப்பு விதி என்று சொல்கிறது. சக்தி காப்பு விதி, இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சக்தி காப்பு விதி என்று தெரிஞ்சால் எங்களுக்கு பின்னுக்கு வரப்போகிற சக்தி சம்பந்தமான சகல விஷயங்கள் நாங்கள் ஈஸியாக அடிச்சு கூட போயிடலாம், ரைட். இது ஒரு பொதுவான விஷயம் தான். சக்தி காப்பு விதின்றது ஒரு பொதுவான விஷயம் தான். அது கட்டாயம் நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு நம்பிக்கை மாதிரியே வச்சுருக்கோம். விஞ்ஞானம் படிக்கக்குள்ளேயும் சரி, டெக்னிக்கலாக படிக்கக்குள்ளேயும் சரி, நாங்கள் இது ஒரு நம்பிக்கையாக வச்சுருக்கோம். இப்போ கடவுளை நீங்கள் நம்புறீங்க தானே, இப்போ சாத்தான்கள் பேய்களை நம்புறீங்க தானே, அந்த மாதிரி இந்த சக்தியை காக்கப்படும் என்ற ஒரு விதியை நாங்கள் நம்புகிறோம், ரைட். எப்படி நம்புகிறோம், ரைட். ஓகே, சக்தி காப்பு விதி என்ன சொல்லுதென்றால், நான் வசனத்திற்கு சொல்லி போனால் விளங்கப்படுத்துகிறேன். சக்தி காப்பு விதி என்ன சொல்லுதென்றால், எந்த ஒரு சக்தியும் ஆக்கப்படவோ அழிக்கப்படவோ முடியாது. மாறாக சக்தியானது ஒரு வடிவத்திலிருந்து வேறொரு வடிவத்துக்கு மாற்றப்படக்கூடியது ஆகும். அப்போ சக்தி காப்பு விதியை எழுதுகன்னு சொல்லி உனக்கு எக்ஸாம்களில் கேள்வி கேட்கலாம். அப்போ அப்படின்னா என்னென்னு தெரியும் உனக்கு. சக்தி காப்பு விதி என்னென்றால் எந்த ஒரு சக்தியும், சக்தியின் வடிவங்கள் நிறைய இருக்கலாம். இப்போ சொன்ன ஆரம்பத்தில் ஒளி சக்தி இருக்குது, மின் சக்தி இருக்குது, வெப்ப சக்தி இருக்குது, காந்த சக்தி இருக்குது, பொறிமுறை சக்தி இருக்குது, இப்படி நிறைய சக்திகள் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு சக்தியை எடுத்துக்கொண்டாலும், ரைட், எந்த ஒரு சக்தியை எடுத்துக்கொண்டாலும் அதனால உருவாக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வெப்ப சக்தியை நான் எடுக்கிறேன், வெப்ப சக்தியை என்னால் உருவாக்க முடியாது. அது மாதிரி இப்போ ஒரு மின் சக்தியை எடுக்கிறேன், மின் சக்தியை வந்து என்னால் உருவாக்க முடியாது. ஆனால் ஆக்கப்படவோ அழிக்கப்படவோ முடியாது. அப்போ அழிக்கவும் முடியாது. ஒரு இடத்துல மின்சக்தி இருக்குது, அதை அழிக்க சொன்னால் அழிக்க இயலாது. அது மாதிரி ஒரு இடத்துல வெப்ப சக்தி இருக்குது, அதை அழிக்க சொன்னால் அழிக்க இயலாது. உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆக்கவோ அழிக்கவும் முடியாதது
அதுதான் சக்தி காப்பு விதி. அதுக்கு பதிலாக அது இப்போ ஆக்க முடியாதுன்னு சொல்லி போட்டாலும், ஆனால் என்ன செய்யலாம், சக்தியை வந்து என்ன செய்யலாம்னு கேட்டால், சக்தியை ஒரு வடிவத்திலேருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றலாம். இவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கீட்டர் வேலை செய்கிறத யோசி. இப்போ ஒரு கீட்டர் வேலை அமிழ்ப்பு வெப்பமாக்கி வேலை செய்யுது வீட்டில், ரைட்? ஓகே. அமிழ்ப்பு வெப்பமாக்கி என்ன நடக்குது? ஒரு கீட்டருக்கு வந்து நீ மின் சக்தியை கொடுக்குறாய், ரைட்? மின் சக்தியை ஒரு கீட்டர், இப்போ கீட்டரை கொதிக்க வைக்கிற மாதிரி யோசி. இந்த ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ள வந்து ஒரு சுருள் கீட்டர் ஒன்று வச்சிருக்கிறாய், ரைட்? ஒரு சுருள் கீட்டர் ஒன்று அதுக்காக வச்சிருக்கிறாய். இந்த கீட்டர் வயரை கொண்டு ஒரு ப்ளக்கில் கொண்டு அடிப்பா தானே. இந்த ப்ளக்கில் அடிக்கிறாங்க என்ன மின்சக்தியை இன்புட் பண்ணுறேன், ரைட்? ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இன்புட் பண்ணுறேன். அப்போ மின்சக்தியை இன்புட் பண்ணி இந்த சுருள் வந்து என்ன செய்யுது? ஹீட் ஆகுது. சுருளில் இருக்கிற மைக்ரோ கம்பி சுருள் தடையை உண்டு பண்ணி அந்த தடையால் வெப்பமாக மாற்றுது, மின்சக்தியை வெப்பமாக மாற்றி இந்த தண்ணியை வந்து கொதிக்க வைக்குது. அப்போ மின்சக்தியை வெப்ப சக்தியாக மாற்றுது. அப்போ சக்தி வந்து இங்கே ஒரு வடிவத்தில் இருந்து மின் என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவத்திலேருந்து வெப்பம் என்ற ஒரு வடிவத்துக்கு மாறுது. அப்போ இது வந்து உண்மையாக நடக்கக்கூடிய உனக்கு இயல்பாக விளங்கும். என்ன சக்தி காப்பு விதின்றது உனக்கு இயல்பாக விளங்கும். எந்த ஒரு சக்தியையும் சும்மா நோமலாக சொல்கிறேன், விளங்குற மாதிரி எடுத்து வச்சுக்கொள். சக்தி காப்பு விதி என்றது என்னென்று கேட்டால், எந்த ஒரு சக்தியையும் உருவாக்கவும் முடியாது, இருக்கிற சக்தியை இல்லாமல் பண்ணவும் முடியாது. புதுசாக ஒரு சக்தியை உன்னால் உருவாக்கவும் முடியாது, இருக்கிற ஒரு சக்தியை இல்லாமல் பண்ணவும் முடியாது. அதுதான் லாஜிக், ரைட்? ஆனால் ஒரு சக்தியை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் சக்தி காப்பு தத்துவத்தினுடைய அடிப்படையான ஒரு கொள்கை. இது வந்து விஞ்ஞான நம்பிக்கையாகவே இருக்கும், ரைட்? இப்போ நீங்கள் எப்படி கடவுளை நம்புறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் இந்த தத்துவத்தை நம்புகிறோம், ரைட்? இதை சக்தி காப்பு தத்துவம் அல்லது சக்தி காப்பு விதி, ரைட்? இதை நம்ம கட்டாயம் நம்புவோம். ஏன்னா இது நிறைய உண்மைகளை எங்களுக்கு சொல்லித் தருது. உதாரணத்துக்கு ஹீட்டர் கொதிக்குது, வீட்டில் நீ ஹீட்டர் வச்சு கொதிக்க வைப்பா, தண்ணியை கொதிக்க வச்சு தேத்தண்ணி குடிச்சு சாப்பிடும். தேத்தண்ணி குடிப்பேன் என்ன? அப்போ குடிக்கவே நடக்கும். தண்ணி வந்து குளிராக இருக்கிற தண்ணியை சூடாக்க வேணும். அப்போ சூடாக்கிறதுக்கு என்ன வேணும்? கரண்ட் வேணும். கரண்டில் உள்ள கொடுத்தா கரண்டை கொடுத்து தான் நாங்கள் என்ன வெப்பத்தை உருவாக்குறோம். அப்போ மின்னன்ற வடிவத்தில் இருக்கிற ஒரு சக்தி நம்ம வெப்பமன்ற வடிவத்துக்கு மாறுது. அங்கே ஒரு உண்மையாக நடக்குது. நீ இப்போ நம்பிக்கை அடிக்கும் செய்து பார்க்கலாம். ஹீட்டரில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு பார்க்கலாம். கரண்டை கொடுத்தா அது வெப்பமாக மாறும். ஸோ சக்தி வந்து ஒரு வடிவத்திலேருந்து ஒரு வடிவத்துக்கு மாறுமன்றதா இந்த சிம்பிளான லாஜிக், சக்தி காப்பு விதி. ஓகே, நாங்கள் இப்போ பாடத்துக்கு வருவோம். சக்திகள் நிறைய இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இதை பற்றி மின் சக்தி என்றா என்ன, வெப்ப சக்தி என்ன, தனித்தனி பாடமே இருக்குது. நாங்கள் பின்னுக்கு படிப்போம். இங்கே நாங்கள் பார்க்க போகிற விஷயம், இந்த பொறிமுறை பகுதியில் பார்க்க போகிற விஷயம் பொறிமுறை சக்தி, ரைட்? இது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, ரைட்? பொறிமுறை சக்தியை பற்றி நாங்கள் இங்கே புதுசாக படிக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிறது பொறிமுறை சக்தி. அது எங்கட பாடத்தில் உள்ள விஷயம். நிறைய சக்திகளுடைய உங்களை பற்றி பார்த்துட்டோம், கதைச்சிட்டோம். என்ன மின் சக்தி, வெப்ப சக்தி, ஒளி சக்தின்னு தனித்தனி பகுதியே இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே பார்க்க போகிற எங்களுக்கு தேவையான விஷயம் பொறிமுறை சக்தி. இந்த பொறிமுறை சக்தியை நாங்கள் 2 டைப்பாக வச்சு பார்ப்போம், தனித்தனி விஷயங்களை எடுத்து பார்ப்போம். முதலாவது அழுத்த சக்தி. அடுத்த விஷயம் இயக்க சக்தி. இதில் பெரிய ஒன்று நீ பெருசாக யோசிக்க, சின்ன பெரிய ஓயிலே படித்த விஷயம் தான் சும்மா இருக்க ஞாபகப்படுத்துறேன். அழுத்த சக்தி என்னென்றால் அதுக்கு இன்னொரு பேர் நாங்கள் இங்கே பாய்வோம். டெக்னிக்கலான வேர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அழுத்த சக்திக்கு ஒரு பேர் இருக்குது, நிலை பண்பு சக்தி. ஒரு பொருளினுடைய நிலை காரணமாக வர்ற சக்தி. அப்போ நிலை பண்பு சக்தி என்று சொல்லி அழுத்த சக்தியை சொல்கிறது, அதை இயக்க சக்தின்னு சொல்கிறது. அப்போ அழுத்த சக்தி நம்ம என்ன, பொறிமுறை சக்தி வந்து 2 வகைப்படும். ஒன்று அழுத்த சக்தி, இன்னொன்று இயக்க சக்தி, ரைட்? ஓகே. அழுத்த சக்தி என்றா என்ன, அல்லது அழுத்த சக்திக்கு இன்னொரு பேர் இருக்குது, நிலை பண்பு சக்தின்னு ஒரு டெக்னிக்கலான வேர்டு, ரைட்? ஓகே. அப்போ அழுத்த சக்தி என்றா என்னென்றால் ஒரு பொருளினுடைய நிலையில் ஏற்படும் மாற்றம் காரணமாக உண்டாகும் சக்தி அழுத்த சக்தி அல்லது நிலைப்பண்பு சக்தி ஆகும். அப்போ அழுத்த சக்தி அல்லது நிலைப்பண்பு சக்தி என்றால் என்னென்றால் ஒரு பொருளினுடைய நிலையில் ஏற்படும் மாற்றம். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது, அது இன்னொரு இடத்துக்கு மாறிட்டுது. அப்போ அங்கே ஒரு வேலை நடந்திருக்கு. என்ன வேலை என்ன பார்த்தா விசைதாக்கி ஒரு பொருள் அசைஞ்சாது வேலை என்ன, அது மாதிரி ஒரு வேலை ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னால் அங்கே அந்த ஒரு வேலை, ஒரு பொறிமுறை வேலை நடந்துட்டுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு உண்டாகிற ஒரு சக்தி மாற்றம், அந்த சக்தியை வந்து நாங்கள் அழுத்த சக்தின்னு கதைப்போம். அப்போ பொருளினுடைய நிலையில் ஏற்படுற மாற்றம் காரணமாக வர்ற சக்தியை தான் நிலைப்பண்பு சக்தி அல்லது அழுத்த சக்தின்னு சொல்கிறது. அப்போ இயக்க சக்தி என்றால் என்னென்றால் ஒரு பொருளின் இயக்கம் காரணமாக உண்டாகும் சக்தி இயக்க சக்தி ஆகும், ரைட்? ஒரு பொருளின் இயக்கம் காரணமாக உண்டாகும் சக்தி இயக்க சக்தி ஆகும். அப்போ அழுத்த சக்தி என்றால் என்ன, ஒரு பொருளினுடைய நிலையில் மாற்றம் பெறதால் வாரது அழுத்த சக்தி. இயக்க சக்தி என்ன, ஒரு பொருளினுடைய இயக்கம் காரணமாக வர சக்தி இயக்க சக்தி, ரைட்? ஓகே. இப்போ நாங்கள் பார்ப்போம் அழுத்த சக்தியை பற்றி. நாங்கள் எங்கே பார்ப்போம், ரைட்? ஓகே. அழுத்த சக்தியை பற்றி பார்ப்போம். அழுத்த சக்தி 2 சக்தியை பற்றி படித்தோம்னா அது பொறிமுறை சக்தி தான் அது. ஓகே. அழுத்த சக்தி என்னது பொறிமுறை சக்தின்னு ஒரு வகை. அழுத்த சக்தி நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு உலகத்துக்கு அப்புறம் தளம் ஒன்று இருக்குது இங்கே, ரைட்? ஓகே. இந்த இடத்துல ஒரு குண்டு ஒன்று இருக்குது. இந்த திணிவை வந்து நான் எம் என்று வைக்கிறேன், ரைட்? ஓகே. இதை வந்து இது எம்ன்னு சொன்னால் கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன். பூமி வந்து அதை பிடிச்சி இழுக்கும். எம்ஜி என்ற ஒரு விசையோட பிடிச்சிருக்கும்னு சொன்னால் என்ன காரணம், சகல திணிவுகளையும் பூமி பிடிச்சி இழுக்கும், புவியீர்ப்பு விசை, ரைட்? நியூட்டன கதையின்படி. ஓகே. அப்போ புவியீர்ப்பு பொருளினுடைய குண்டினுடைய புவியீர்ப்பு மையத்திலிருந்து பூமி பிடிச்சி இழுக்கும் எம்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு விசையோட, ரைட்? ஓகே. இப்போ என்ன நடக்க போனாலும் எம் என்ற திணிவுள்ள ஒரு பொருள் வந்து ஒரு கிடைத்தரையில் இருக்குது, ரைட்? கதை சும்மா கிளியாக எடுத்து வச்சுக்கொள்ளு. இது வந்து ஒரு கிடைத்தரைமா யோசி.
கிடைத்தரை மாதிரி யூஸ். இந்த கிடைத்தரையில் ஒரு எம் திணிவுள்ள ஒரு குண்டு ஒன்று இருக்குது. இந்த குண்டு வந்து பாருங்க நிலைக்குத்தாக மேல் நோக்கின திசையில், ரைட், நிலைக்குத்தாக மேல் நோக்கின திசையில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இந்த குண்டு வந்து உயர்த்தப்படுகிறது. எவ்வளவு தூரத்துக்கும் இந்த குண்டு வந்து உயர்த்தப்படுகிறது, ரைட், ஓகே. எவ்வளவு உயரத்துக்கும் இந்த குண்டு வந்து உயர்த்தப்படுகிறது. எவ்வளவு உயரத்தையும் இங்கே எச் என்று குறிக்கப்படுகிறது, ரைட், ஓகே. எம் திணிவுள்ள ஒரு குண்டு ஒன்று எச் என்ற உயரத்துக்கு உயர்த்தப்படுகிறது. அப்போ இங்கே வந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ஒரு வேலை நடக்க போகுது, ரைட். பூமி பிடிச்சு இழுக்க போகிற விஷயம் தெளிவாக எடுத்துக்கூட, இது முக்கியமான விஷயம். புவியீர்ப்பு மையத்திலேருந்து இந்த குண்டை வந்து பூமி பிடிச்சு இழுக்க போது எம்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு விசையோட இங்கே நோக்கி இழுக்க போகுது, நிலைக்குத்தா கீழ் நோக்கி எம்ஜின்னு விசையோட இழுக்க போகுது. ஆனால் பாருங்க பொருள் நிலைக்குத்தா மேல் நோக்கியில் போகுது, இங்கே முன்னா இல்லை பொருள் போகுது. அங்கே முன்னா பொருள் போகணும்ட்டா குறைந்தபட்சம் அவ்வளோ விசையை நாங்கள் கொடுக்கணும். குறைந்தபட்சம் மேல் நோக்கியும் ஒரு எம்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு விசையை நிலைக்குத்தா மேல் நோக்கி கொடுத்தால் தான் குறைந்தபட்சம். அதை விட குறைய கொடுத்தா எங்களுக்கு பொருள் அசைக்கிறாது. அப்போ குறைந்தபட்சம் இந்த கீழ் விசைக்கு சமனான ஒரு விஷயம் நிலைக்குத்தா மேல் நோக்கி கொடுத்தா தான் எங்களால் குறைந்தபட்ச விசையை கொடுத்து எங்களால் பொருளை மேல் நோக்கி அசைக்க முடியும். எவ்வளவு தூரத்துக்கு அசைக்க போகிறோம்? எச் என்ற தூரத்துக்கு அசைக்க போகிறோம். எவ்வளவு உயரத்துக்கு இந்த பொருள் அசைக்க போகிறோம்? நிலைக்குத்தா மேல் நோக்கி கொடுக்க போகிற விசை எம்ஜி என்ற விசை. இந்த விசை எப்படி இருக்குது? புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இருக்குது. அப்போ விசைக்கு எதிராக அந்த குண்டு ஒரு வேலையை செய்ய போகுது. அப்போ கிளியராக எடுத்து வச்சுக்கொள், விசைக்கு எதிராக குண்டு வேலை செய்ய போகுது. ஏனென்றால் இந்த பூமி பிடிச்சிருக்கிற விசை எம்ஜி என்ற விசைக்கு எதிர் திசையில் தான் பொருள் இயங்க போகுது. நிலைக்குத்தா மேல் நோக்கி தானே போகுது. பூமி பிடிச்சிருக்கிற விசை நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்குது. ஆக அப்போ புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பொருள் வேலை செய்ய போகுது. அந்த வேலையை நாங்கள் எழுத போகிறோம். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக குண்டு செய்த வேலை. இது குண்டு தான் வேலை செய்து, ரைட், விசை வேலை செய்யலை. இங்கே குண்டு தான் வேலை செய்து விசைக்கு எதிராக, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வேலை செய்யுது. அப்போ வேலைக்கு என்ன சமன்பாடு? F × S. விசை தர விசை இந்த திசையில் பொருளை செஞ்ச இடப்பெயர்ச்சி, ரைட், ஓகே. விசை எவ்வளோ விசையை கொடுக்கணும்? குறைந்தபட்சம் நிலைக்குத்தா மேல் நோக்கின திசையில் பொருள் எங்கே முன்னா போகுது, மேல் போகும். நிலைக்குத்தா மேல் நோக்கின திசையில் கீழே இருக்கிற விசைக்கு சமனான விசை, குறைந்தபட்ச விசை சமனான விசையாவது கொடுக்கணும். அப்போ எம்ஜி என்ற விசை நிலைக்குத்தா மேல் நோக்கி கொடுக்கணும். எம்ஜி என்ற விசையை கொடுக்கணும். மீன் டூ எவ்வளவு தூரத்துக்கு அந்த பொருள் விசை தாக்கி விசை இந்த திசையிலே எவ்வளவு தூரத்துக்கு போகுது? விசை தாக்குற திசையிலேயே போக வேணும். எவ்வளவு தூரத்துக்கு போகுது? எச் என்று சொல்லக்கூடிய இந்த உயரத்துக்கு போகுது. அப்போ எம்ஜி × H. இந்த எம்ஜி × H என்றது தான் பாருங்க புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பொருள் செய்தது. அந்த வேலை இருக்குது தானே, விசைக்கு எதிராக பொருள் வேலை செய்தால் அந்த பொருளில் வந்து ஒரு சக்தி சேமிக்கப்படும். ஒரு சக்தியாக ஸ்டோர் பண்ண இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல வந்து இந்த பொருளுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைச்சிடும், ரைட். அந்த எனர்ஜி தான் பாருங்கோ இந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைக்கு சமனாக இருக்கும், ரைட். இந்த எனர்ஜி எப்படி இருக்குமென்று கேட்டால் அது இந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பொருள் குண்டு, அந்த குண்டு செய்த வேலை. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக குண்டு என்ன வேலை செய்தது? எம்ஜி × H என்று சொல்லக்கூடிய வேலையை செய்தது. இந்த எம்ஜி × H, அதை எம்ஜிஹெச் என்று சொல்லுவேன். இந்த எம்ஜிஹெச் என்று சொல்லக்கூடிய வேலையை தான் புவியீர்ப்புக்கு எதிராக இந்த குண்டு செய்தது. என்ன அப்போ அந்த சக்தி தான் பாருங்க எனக்கு இயக்க சக்தி, பொட்டென்ஷியல் என்று சொல்கிறது. பொட்டென்ஷியல் எனர்ஜி அல்லது நிலைப்பண்பு சக்தி. அதுக்கான சமன்பாடு ஃபைனலாக எடுத்துக்கொள்ளலாம். இபி என்று சொல்லி குறித்துக்கொள்வோம். இபி என்றது பொட்டென்ஷியல் எனர்ஜி, ரைட். அப்போ இப்போ என்ன சொல்கிறது? அது அழுத்த சக்தி. அப்போ அதற்குரிய சமன்பாடு திணிவு புவியீர்ப்பிலான ஏர்முடுகள் × உயரம், ரைட், ஓகே. இதுதான் அழுத்த சக்தி. அழுத்த சக்தினா என்ன? பொருளின் நிலையில் ஒரு மாற்றம் வந்தாலே அங்கே ஒரு சக்தி வரும். இங்கே பொருளின் நிலையில் மாற்றம் வந்ததா? தொடக்க புள்ளியில் இங்கே இருந்தது பொருள், முடிவு புள்ளியில் இங்கே வந்தது. அப்போ பொருளின் நிலை வந்து மாறி இருக்குது. நிலைக்குத்தாக இந்த நிலை மாறி இருக்குது. நிலைக்குத்து திசையில் அந்த நிலை மாறி இருக்குது. இங்கே எம்ஜி எம் என்ற திணிவண்டபடியாக எம்ஜி என்ற புவியீர்ப்பு விசை தொழிற்படுது. அப்போ அந்த பொருள் நிலைக்குத்தா மேல் நோக்கி நான் தூக்க வேணும்னா குறைந்தபட்சம் எம்ஜி என்ற விசையாவது கொடுக்க வேணும். அப்போ நிலைக்குத்தா மேல் நோக்கின திசையில் அந்த திசையிலே பொருள் அசைக்க போகிறேன், எச் என்ற உயரத்துக்கு அசைக்க போகிறேன். அப்போ விசை தர தூரம் என்றதான் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கொண்டு செய்த வேலை. அப்போ எம்ஜி என்ற விசைக்கு எதிராக எச் என்ற தூரத்துக்கு அந்த பொருள் அசைச்சு எம்ஜி × H என்ற ஒரு வேலை செய்து அந்த வேலை எனக்கு சக்தியாக எங்கே ஸ்டோர் பண்ண வைக்கப்பட போகுது. என்ன பொருளின் நிலையில் வர்ற மாற்றம் காரணமாக சேமிக்கப்படுகிற சக்தியை தான் அழுத்த சக்தி காட்சி. ஆகவே அழுத்த சக்திக்குரிய சமன்பாடு இபி = mgh, ரைட். எனக்கு விளங்குது. இப்போ நான் விளங்குறதுக்கு ஒரு சில கணக்கு பார்ப்போம், ரைட், ஓகே. இப்போ அழுத்த சக்தி விளங்குறதுக்காக ஒரு கணக்கு. இப்போ ஒரு கணக்கு கொண்டு போடுறான். ஒரு கிடைத்தரை ஒன்று இருக்கான், ரைட், ஓகே. ஒரு குண்டு ஒன்று இருக்குது. 10 கிலோ திணிவுள்ள ஒரு குண்டு. 10 கிலோ திணிவுள்ள குண்டு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு உயர்த்தப்பட போகுது. இந்த உயரத்துக்கு வரைக்கும் உயர்த்தப்பட போகுது. இந்த குண்டு எவ்வளோ உயரத்தையும் அவர் சொல்லி போட்டார்? 10 மீட்டர். புவியீர்ப்பு நார்மல் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் வந்து 10 மீட்டர்/செகண்ட் -2 ஒன்று எடுக்க சொல்லி கேள்வியிலேயே சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லாட்டிக்கு நீ அப்படியே எடுத்துக்கொள்ள, ஓகே. இப்போ உனக்கு கேட்கப்பட்ட கேள்வி கிடைத்தரை ஒன்றில், இது வந்து கிடைத்தரை, ரைட். கிடைத்தரை ஒன்றில் 10 கிலோகிராம் திணிவுடைய ஒரு குண்டு ஒன்று, 10 கிலோ திணிவுடைய ஒரு குண்டு ஒன்று ஓய்வில் வைக்கப்பட்டிருக்கிறான். அந்த குண்டானது 10 மீட்டர் உயரத்துக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கின திசையில் உயர்த்தப்படுது. நிலைக்குத்தாக மேல் நோக்கின திசையில் 10 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தி வைக்கப்படுகிறது.
தற்போது குண்டின் மீது சேமிக்கப்பட்ட சக்தியின் அளவு என்ன? குண்டின் மீது சேமிக்கப்பட்ட சக்தியின் அளவு என்ன? ஓகே, குண்டின் மீது சேமிக்கப்பட்ட சக்தி அளவு என்ன? குண்டின் நிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக வர்ற சக்தியை தான் அழுத்த சக்தி, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்று சொல்லுவோம். அந்த சேர்த்து வைக்கப்பட்ட சக்திக்கு என்ன சமன்பாடு? இபி சமன் இப்போ தான் பார்த்தாங்க mgh என்ற சமன்பாடு. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பொருள் செய்த வேலை தான். ஓகே, அப்போ அதை வந்து நான் இப்படி எழுதலாம். இப்போ m என்ற திணிவு எவ்வளவு? 10 கிலோ, ரைட், இன்டூ புவியீர்ப்பு நேரம் எவ்வளவு? 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இன்டூ உயரம் எவ்வளவு? 10 மீட்டர். இந்த எவ்வளவு? 10 மீட்டர் உயரது தான் அசைச்சது. அப்போ 10 மீட்டர். சக்தியின் இலகு என்னன்னு சொன்னாங்க, நாங்கள் வேலையின் அதே இலகத்தான் சக்திக்கு கொடுப்போம். என்ன 10 10 10 1000 ஜூல். எந்த ஒரு முடிவை எடுத்து வச்சுக்கொள், எந்த ஒரு சக்திக்கும் அலகு வந்து ஜூலில் தான் கதைப்போம். வேலைக்கு நாங்கள் என்ன மாதிரி கதைச்சோம்? ஏன்னா வேலை தான் இங்கே நடக்குது. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பொருள் வேலை செய்து தான் அந்த சக்தியை சேமித்து வச்சது. அப்போ வேலைக்குரிய அலகு தான் சக்திக்கும் கதைப்போம், அது ஜூலில் கதைப்போம், ரைட். அப்போ சக்தியின் சர்வதேச அலகு ஜூல். சக்தி என்றால் இந்த அழுத்த சக்திக்கு மட்டும் இல்லை, அடுத்து படிக்க போகிற இயக்க சக்தியாக இருக்கலாம், அல்லது பின்னுக்கு படிக்க போகிற எந்த ஒரு சக்தியாக இருக்கலாம், மின் சக்தி, வெப்ப சக்தி, ஒளி சக்தி, எந்த சக்தியை பற்றி படித்தாலும் நாங்கள் ஜூலில் சக்தியை நியம அலகுல கதைப்போம். ஜூல் தான் சக்தியினுடைய அலகு, நியம அலகு. அப்போ இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நிலையில் ஏற்படுற மாற்றம் காரணமாக பொருளை சேமிக்கப்படுகிற சக்தி என்று கேட்பான், கேள்வி கேட்பான். அல்லது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பொருள் செய்த வேலை என்னென்று கேட்பான். இப்போ புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பொருள் செய்த வேலை என்னென்று இந்த கேள்வி, இதே கேள்வியாக அப்படி கேட்கலாம். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இந்த குண்டு செய்த வேலை என்ன, இப்படி ஒரு கேள்வி கேட்குறான். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக குண்டு செய்த வேலை என்ன? அப்போ குண்டு புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செய்த வேலை சமன், ரைட். என்ன வேலை செய்ய போகுது? புவியீர்ப்பு விசை எப்படி இருக்கு? இங்கே நோக்கி இருக்கா போகுது. 10 கிலோ துணி வந்தால் பூமி பிடிச்சி 10 இதோட எழுக்குன்னு சொன்னால் என்ன விசை? F7 தானே சமன்பாடு. என்ன F7 சமன்பாடை போட்டால் F7 இலக்கு தக்கல் விசையை வேணுமென்றால் துணிவு எவ்வளோ? 10 கிலோ துணிவுக்கு புவிப்ப நேரமுடுகள் 10 போட்டு பெருக்கினா மீட்டர் செகண்ட் மைனஸ் போட்டு பெருக்கினா இலக்கு தக்கல் நோக்கி 100 நியூட்டன் விசை இருக்கு. அப்போ 100 நியூட்டன் விசை இலக்கு தக்கல் நோக்கி பூமி பிடிச்சி இருக்குது. அப்போ பூமி பிடிச்சி இருக்கிற விசைக்கு எதிராக பொருள் வேலை செய்யணும். இலக்கு மேல் நோக்கி நான் ஒரு 100 நியூட்டனை கொடுக்க வேணும், ரைட். அப்போ F×S தானே வேலைக்கான சமன்பாடு. அப்போ இலக்கு மேல் நோக்கி குறைந்தபட்சம் எவ்வளோ கொடுக்கணும்? 100 நியூட்டனை கொடுக்கணும், ரைட். ஓகே, எவ்வளவு தூரம் அதை உயர்த்த வேணும்? 10 மீட்டர் தூரம். இங்கே 10 மீட்டர் தூரத்துக்கு உயர்த்தணும். அப்போ 100 நியூட்டன் 10 மீட்டர் வரைக்கும் 1000 நியூட்டன் மீட்டர். அதை நான் ஜூல் கதைப்பேன், வேலையே ஜூலில் கதைக்கலாம். அப்போ அந்த 1000 ஜூல் தானே பாருங்க இங்கே சேமிக்கப்பட்ட சக்திக்கு வந்தது. அப்போ புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை தான் அழுத்த சக்தி. கிளியராக எடுத்து வச்சுக்கொள், ரைட். கணக்கு போட்டு நாங்கள் புரிஞ்சு வச்சுக்கொள்ளும். அப்போ குண்டு வந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கீழ் நோக்கி இருக்கிற புவியீர்ப்பு விசைக்கு எதிராக குண்டு மேல் நோக்கி போய் ஒரு விசைக்கு எதிராக வேலை செய்தபடியால் குண்டு அங்கே வேலை செய்ய போது பொருள் வேலை செய்தால், நான் முதல் கழிச்சதெல்லாம் விசை வேலை செய்கிறது. விசை வேலை செய்தால் அது பாசிட்டிவாக இருக்கும். இங்கே பொருள் வேலை செய்தபடி அது ஒரு நெகட்டிவாக இருக்கும். அப்போ வேலை நெகட்டிவாக நடக்கும், அங்கே ஒரு சக்தி சேமிக்கப்படுது. வேலை வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கும். விசைக்கு எதிராக நடக்குது. விசையினுடைய அடையாளம் மைனஸில் வரும். வேலை வந்து ப்ளஸ் மைனஸில் கதைக்கிறது இல்லை. வேலைக்கு வந்து திசையே கிடையாது, எண்ணிக்கணியம். வேலை சக்தி வலு எல்லாமே எண்ணிக்கணியங்கள் தான். அப்போ அதுக்கு திசையை பற்றி யோசிக்கிறதுல விசைக்கு திசை இருக்கும் தானே. வேலை வந்து விசையோடு இல்லை, சம்மந்தப்படுது. அப்போ விசைக்கு திசை இருக்கும் தானே. அப்போ அந்த விசையின் திசையின்படி பார்த்தோம்னால் இது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தான் பொருள் அசையுது. அப்போ மைனஸ் வேலைன்னு சொல்கிறது, மறை வேலைன்னு சொல்லுவோம். அந்த மறை வேலை முழுக்க சக்தியாக இங்கே சேமிக்கப்படுது. அப்போ குண்டு செய்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக குண்டு செய்த வேலை தான் இங்கே அழுத்த சக்தியாக சேமிக்கப்படுது. கணக்கு போட்டு நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். இப்போ நாங்கள் இயக்க சக்தியை பற்றி பார்ப்போம், ரைட். ஓகே, இப்போ இயக்க சக்தி என்ன சொன்னான்? ஒரு பொருளினுடைய இயக்கம் காரணமாக கொண்டிருக்கிற சக்தி. ஓகே, இப்போ ஒரு தளம் இயக்க சக்தியை பற்றி பார்க்க போகிறோம், ரைட். இயக்க சக்தி வந்து புது எதுக்கு காய்க்கிறது? இயங்கி கொண்டிருக்கிற பொருள்களை காய்க்கிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு கிடைத்தளம் யோசிக்கிறேன், ரைட். ஒரு குண்டு ஒன்று இருக்குது, எம் திணிவுள்ள ஒரு குண்டு ஒன்று, ரைட். எம் திணிவுள்ள ஒரு குண்டு ஒன்று குறிப்பிட்ட வேகம் பி என்ற வேகத்தில் போய் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வந்து பி என்ற வேகத்தில் போய் கொண்டிருக்குது. அப்போ எம் திணிவுள்ள பொருளானது வி எனும் வேகத்தில் கதியில் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது, ரைட், அந்த வி என்ற வேகத்தில் போய் கொண்டிருக்கக்குள்ள அதுக்கு இருக்கிற இயக்க சக்தி, ரைட். இயக்கம் காரணம் பொருள் இயங்கி கொண்டு இருக்குது. ஒரு வேகத்தில் ஒரு குண்டு வந்து ஒரு எம் என்ற திணிவுள்ள ஒரு குண்டு வந்து பாருங்க வி என்ற வேகத்தில் இயங்கி கொண்டிருக்குன்னு சொன்னால் அந்த குண்டு வந்து இயக்கத்தில் இருக்குது, ரைட். இயங்கி ஓய்வில் இல்லை, இயங்கி கொண்டிருக்கு. வி என்ற வேகத்தில் போய் கொண்டு இருக்குது. இப்போ மோட்டர் சைக்கிள் யோசி, மோட்டர் சைக்கிளுக்கு ஒரு துணிவு இருக்குது. ஒரு எம் திணிவுள்ள ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு 25, 30, 40 கிலோ திணிவுள்ள ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு வாகனத்தோட யோசி, சைக்கிளோ வாகனமோட யோசி. அந்த வாகனம் வந்து பாருன்னா வி என்ற வேகத்தில் போய் கொண்டிருக்குன்னு சொன்னால் அப்போ அதோட இயக்கம், ரைட், இயங்கி கொண்டிருக்கு. அப்போ இயங்கி கொண்டிருக்கக்குள்ள அதுக்கு இருக்கிற அழுத்த சக்தி இயக்க சக்தி, இயங்கி கொண்டிருக்க வரதான் அதன் இயக்க சக்தி. அப்போ இயக்க சக்தி எப்படி கதைக்கிறான்னு சொன்னால் அடை மடங்கு எம் இன்ட்டு வி வர்க்கம் என்று கதைப்போம். இப்படி ஒரு சமன்பாடு இயக்க சக்தி. அதை வந்து கைனடிக் குறியில் கதைக்கிறா கைனடிக் எனர்ஜி வந்து அடை மடங்கு எம் வி வர்க்கம், ரைட். இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் உனக்கு அட்வான்ஸ் லெவல் ஃபிசிக்ஸில் தான் இருக்குது. எங்களுக்கு இந்த டெக்னாலஜி படிக்க எங்களுக்கு தேவையில்லை, ரைட். ஈகே கைனடிக் எனர்ஜிக்குரிய சமன்பாடு இது வந்து நீ ஓயிலே படிச்சுட்டு அரைஎம்பி வர்க்கம் தான் ஈகேக்குரிய சமன்பாடு, ரைட். ஓகே, அப்போ ஈகே இயக்க சக்திக்குரிய சமன்பாடு எம்ன்றது நீ வி என்ற விதத்தில் போச்சுன்னு சொன்னால் அரைஎம்பி வர்க்கம் தான் இயக்க சக்திக்குரிய சமன்பாடு, ரைட். ஓகே, இது இப்போ நாங்கள் இது புரிஞ்சதுக்காக ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம், ரைட்.
இப்போ பார், இப்போ ஒரு கிடைத்தரை இருக்குதாம். ரைட், கிடைத்தரை இருக்குதாம். இங்கே வந்து ஒரு வாகனம் உண்டு, 50 கிலோ. வாகனத்தின் வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் இங்கே முன்னா போகுது. வாகனத்தின் இயக்கப்பாட்டு சக்தி எவ்வளவு? ரைட், இயக்கப்பாட்டு சக்தி சொல்ல இ கைனடிக் எனர்ஜி வந்து அரை mv வர்க்கம். ரைட், இ கைனடிக் எனர்ஜி சமன் அரை திணிவு என்ன வாகனத்தின் திணிவு 50 கிலோ இன்ட்டு வேகத்தின் வர்க்கம். ரைட், அரை mv வர்க்கம் என்ற லோகாச்சு. இப்போ வேகத்தின் வர்க்கம் என்றால் 10 மீட்டர் செகண்ட் -2 இன்ட்டு மீட்டர் செகண்ட் -1 இன்ட்டு 10 மீட்டர் செகண்ட் -1. ரைட், இவ்வளோ பெருக்கி நான் இங்கே 2 அடி, இங்கே அடித்தா 25, 25ம் 2 சைவரம் 25ல் 100 அளவு இருக்கணும். அப்போ இ கைனடிக் வந்து 2500 யூல். அப்போ 50 கிலோ துணிவுள்ள ஒரு பொருள் வந்து 10 மீட்டர் செகண்ட் வேகத்தில் போய் கொண்டிருந்தால், மாறாத வேகத்தில் போய் கொண்டு யோசிக்கும். 10 மீட்டர் செகண்ட் மாறாத வேகத்தில் போய் கொண்டிருந்தால் வாகனத்தின் இயக்கம் காரணமாக வாகனம் வச்சுக்கிற இயக்க சக்தியின் அளவு 2500 யூல். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது. இப்போ ஒரு சின்ன சிக்கல் ஒன்று வரப்போகுது பாருங்க. இதுக்கு இந்த சக்திகளை வந்து அழிக்க முடியாது, ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி காப்பு விதி படிச்சினாங்களோ. எந்த ஒரு சக்தியையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் சக்தி வந்து ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறப்படக்கூடியது. அப்போ அழுத்த சக்தி என்றால் என்ன, இயக்க சக்தி எங்களுக்கு புரிஞ்சிருது. இப்போ அழுத்த சக்தி என்றால் ஒரு பொருளுடைய நிலையில வர்ற மாற்றம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருள் மூவ் ஆகுது. அப்போ ஒரு விசைக்கு எதிராக பொருள் வேலை செய்ய போகுது. அப்படி வேலை செய்யக்குள்ள விசைக்கு எதிராக பொருள் வேலை செய்ய போகுது. கிளியர் எடுத்து வச்சுக்கொள்ளும். விசையால் வேலை நடக்க இல்லை, விசைக்கு எதிராகத்தான் வேலை நடந்தது, பொருள் தான் வேலையை செய்யுது. அப்படி வேலை செய்தால் அது நெகட்டிவ் ஒர்க்னு சொல்லுவோம். அந்த ஒர்க் வந்து எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணப்படும் அந்த பொருள்லேயே. அப்போ அந்த பொருள் வந்து எதிராக விசைக்கு எதிராக வேலை செய்து ஒரு எனர்ஜியை சேர்த்து வைக்கும். அந்த எனர்ஜியை லூஸ் பண்ணி இயக்க சக்தியாக மாறும். அப்போ அழுத்த சக்தி இயக்க சக்தியில் வர மாற்றங்களை பற்றி தான் இங்கே நாங்கள் அடுத்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் சக்தி காப்பி இதில் படித்தாங்க என்ன, அழுத்த சக்தி வந்து ஒரு அதாவது சக்தி வந்து ஒரு வடிவத்திலிருந்து ஒரு வடிவத்துக்கு மாறப்படக்கூடியது பார்த்துனாங்க. இப்போ அது புரிகிறதுக்காக ஒரு சில கணக்குகளை போட போகிறோம். ரைட்டு, இங்கே அழுத்த சக்தி இயக்க சக்திக்கான ஒரு சில கணக்குகள் போட போகிறோம். ரைட், அது பொறுமையான சக்தி என்ற பாடத்திலேயே 2 விஷயம் தான், அழுத்த சக்தி இயக்க சக்தி. மிச்ச சக்தியான வடிவங்களை பற்றி நாங்கள் தனித்தனி ஒரு பாடத்தில் படிப்போம். ரைட், ஓகே. இப்போ வேற ஒரு சில கணக்கு கொண்டு பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு கிடைத்தரை ஒன்று இருக்குதான். ரைட், இங்கே வந்து ஒரு குண்டு ஒன்று இருக்குது. ഇതിൻ്റെ திணிவு m சமன் 5 கிலோகிராம். ரைட், திணிவை சொல்லியாச்சு. m சமன் 5 கிலோகிராம். இந்த குண்டு நிலைக்குத்தா மேல் நோக்கி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு தூக்கப்படுகிறது. ரைட், இந்த உயரத்தை பதிச்சு போட்டார் 15 மீட்டர். ரைட், இந்த h உயரம் வந்து 15 மீட்டர். ரைட், கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் 10 மீட்டர் செகண்ட் -2 என்று எடுக்கட்டாம். ரைட், ஓகே. 10 மீட்டர் செகண்ட் -2 கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் எடுக்கட்டாம். 5 கிலோ கொண்டு 15 மீட்டர் என்ற உயரத்திற்கு உயர்த்தி வைக்கப்படுது. ரைட், உன்னோட கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி. ஓகே, கிடைத்தரை ஒன்றில் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிடைத்தரை இது வந்து கிடைத்தரை மாதிரியே யோசி. கிடைத்தரை ஒன்றில் 5 கிலோகிராம் திணிவுடைய ஒரு குண்டானது வைக்கப்பட்டுள்ளது. குண்டு வந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கின திசையில் 15 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தி வைக்கப்பட்டால் 15 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தி வைக்கப்பட்டால் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக குண்டு செய்த வேலை எவ்வளவு? முதலாவது கேள்வி, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக குண்டு செய்த வேலை எவ்வளவு? ரைட், ஓகே. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக குண்டு செய்த வேலை எவ்வளவு? ஓகே, பார்ப்போம். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக குண்டு செய்த வேலை சமன் வேலைக்குரிய சமன்பாடு என்ன? விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். இப்போ 5 கிலோ குண்டன்னு சொல்லியாச்சு. 5 கிலோ குண்டென்றால் புவியீர்ப்பு மையத்திலிருந்து சகல கிலோ திணிவுகளையும் பூமி பிடிச்சு இழுக்கும் 5 இன்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் எவ்வளவு? 10. 5 × 10 எவ்வளவு? 50 நியூட்டன் என்ற விசையோட நிலைக்குத்தா கீழ் நோக்கி பூமி பிடிச்சு இழுக்கும் 50 நியூட்டன். 5 கிலோ கொண்டால் 50 நியூட்டன். 10 கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் சொல்லி கிடக்கு. அப்போ புவிப்பிரான நரம்புகள் 10 சொன்னால் 5 கிலோ திணிவுக்கு 10 புவிப்பிரான நரம்புகள்னா 50 நியூட்டன் நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கும். அப்போ நிலைக்குத்தா மேல் நோக்கி அந்த பொருளை நான் தூக்க விலை ஓடும். நிலைக்குத்தாக மேல் நோக்கி திசையில் அந்த பொருளை தூக்க வேணும். அந்த பொருளை நிலைக்குத்தா மேல் நோக்கி தான் அசைச்சு வச்சு நாங்கள். அப்போ நிலைக்குத்தா மேல் நோக்கி அசைக்கணும்னா குறைந்தபட்சம் இந்த 50 நியூட்டனாவது கொடுக்கணும். அப்போ புவி விசைக்கு எதிராக பொருள் வேலை செய்கிறதுக்கு குறைந்தபட்சம் 50 நியூட்டன் விசையாவது கொடுக்க வேணும். இன்டூ எவ்வளவு தூரத்தை கொடுக்கணும்? அதை 15 மீட்டருக்கு உயர்த்த போகிறேன். இங்கே கிடக்கு 15 மீட்டர். ரைட்,
15 மீட்டருக்கு நீ வந்து இந்த குண்டை உயர்த்த போகிறான்னு சொன்னால் 15 மீட்டர் தூரத்துக்கு அந்த பொருளை அசைக்க போகிறாய். இப்போ விசைக்கு எதிராக அப்போ 50 நியூட்டன்ற விசையை கொடுத்து 15 மீட்டர் தூரத்துக்கு அசைக்க போகிறாய். ஆகவே வேர்க் வந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அந்த குண்டு செய்ய போகிற வேலை வந்து 750 ஜூல். ரைட். அப்போ புவியீர்ப்பு விசைக்கு எதிராக குண்டு செய்த வேலை எவ்வளவு? 750 ஜூல். அடுத்த ரெண்டாவது கேள்வி உன்னோட கேட்குறான், பொருளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள 15 மீட்டர் உயரத்தில், ரைட், 15 மீட்டர் உயரத்தில் பொருளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள அழுத்த சக்தி எவ்வளவு? ரைட், 15 மீட்டர் உயரத்தில் பொருளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள அழுத்த சக்தி எவ்வளவு? இதுக்கு நீ கணக்கு போடவே தேவையில்லை. சரி, நாங்கள் போட்டே காட்டுவோம், சிம்பிளாக நாங்கள் போட்டே காட்டுவோம். ரைட், ஓகே. பொருளில் 15 மீட்டர் உயரத்துக்கு பொருளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள அழுத்த சக்தி எவ்வளவு? ரைட், ஓகே, பார்ப்போம். ரைட், ஓகே. அழுத்த சக்தி என்ன சமன்பாடு? E potential energy என்ன? E potential energy வேணுமென்றால் m into g into h. ரைட், ஓகே. E potential energy தான் வேணும். 5 கிலோ குண்டன்னு சொன்னவர் என்ன? 5 கிலோகிராம் குண்டன்னு சொன்னவர். கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனை வந்து 10 மீட்டர் செகண்ட் -200 எடுக்க சொன்னவர் இன்டூ ஹைட். எவ்வளோ உயரத்துக்கு அதை உயர்த்தினாங்க? 15 மீட்டர் உயரத்துக்கு அதை உயர்த்தினாங்க. ரைட், ஓகே. அப்போ 15 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தினாங்க. 5 கிலோ திணிவை வந்து 10 மீட்டர் செகண்ட் -200 கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். எதை நான் பெருக்கினேன்டா எனக்கு E பொட்டன்ஷியல் வரும் 15 5 75 75 10 அளவுக்கு 750 ஜூல். ரைட். அப்போ கணக்கு போட்டு எனக்கு வந்து 750 ஜூல். என்ன அழுத்த சக்தி பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான சமன்பாடு நான் படித்தது இப்போ இபி சமன் எம்ஜிஹெச். இ பொட்டன்ஷியல்ன்றது எம்ஜிஹெச்ன்ற பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். ரைட், அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நான் கணக்கு போட்டு படிக்க எனக்கு 750 ஜூல் வந்தது. ஓகே, முன்னுக்கு சிக்கல் நடந்திருக்கு, பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து சிக்கலை பேர் எனக்கு பேர்க் முதலாவது கேள்வி, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பொருள் செய்த வேலை என்று நான் போட்டு கணக்கு போட்டு செய்தாலும் எனக்கு 750 ஜூல் தான் வந்தது. இந்த கணக்கில் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பொருள் குண்டு செய்த வேலை, ரைட், விசைக்கு எதிராக குண்டு செய்த வேலை வந்து 750 ஜூல் என்று வந்தது. ஆனால் எனக்கு அழுத்த சக்தியை நான் கண்டுபிடி 15 மீட்டர் உயரத்துக்கு இந்த பொருளை கொண்டு வச்ச உடனே எம்ஜிஹெச் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அழுத்த சக்தியை கண்டுபிடிச்சாலும் எனக்கு 750 ஜூல் தான் வருது. அப்போ என்ன நடந்தது இங்கே? உண்மையா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அந்த குண்டு வேலை செய்ய போதில்லை, அவ்வளவு சக்தியும் வேலை செய்யும் போது சேமிக்கப்படுகிற அவ்வளவுமே அழுத்த சக்தி தான். ரைட், அப்போ குண்டில் சேமிக்கப்படுற அவ்வளவு சக்தியுமே அழுத்த சக்தி. ரைட், ஓகே. ஓகே, இப்போ ஒரு கேள்வி. ஓகே, அழுத்த சக்தி வந்துட்டுன்னு சொல்லணும். இப்போ அந்த குண்டை வந்து என்ன செய்ய போகிறாருன்னா மேலே இருந்து கீழே விட போகிறார். ரைட், குண்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஹெச்ன்ற இடத்துல அந்த மேலே உயரத்தில் பேர் இப்போ ஒரு சிக்கல் வர மூன்றாவது கேட்குறான். ரைட், இப்போ ஒரு சிக்கல் வரப்போகுது. இந்த இடத்துல குண்டு இருக்கிறோம், இந்த இடத்துல குண்டு இருக்கிற இ பொட்டன்ஷியல் என்ன கணக்கு போட்டு எடுத்து நாங்கள் 750 ஜூல். ரைட், அதே இந்த விசைக்கு எதிராக புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வேலை செய்து இப்போ 750 ஜூல் கணக்கு போட்டு எடுத்துரும். என்ன இ பொட்டன்ஷியல் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல 750 ஜூல் இருக்குது. இப்போ இந்த ஒரு குண்டை வந்து நான் மேலே இருந்து கையை விட்டால் குண்டு கீழே விழும். மேலே இருந்து நான் கையை எடுத்து விட்டேன்னா இப்போ மேலே போன குண்டு கீழே விழத்தானே வேணும். அப்போ கீழே விழுகைக்குள்ள அந்த குண்டு வந்து இயங்க போகுது. இயங்கி கொண்டு இருக்கைக்குள்ள குண்டுக்கு ஒரு இயக்கப்பாட்டு சக்தி இருக்கு வேணும். இயங்கி கொண்டு இருக்கைக்குள்ள குண்டுக்கு வந்து ஒரு இயக்கப்பாட்டு சக்தி, இயக்கம் காரணமாக பொருள் ஒன்றினுடைய இயக்கம் காரணமாக வர சக்தி தான் இயக்கப்பாட்டு சக்தி என்று சொன்னான். இப்போ அழுத்த சக்தி 750 ஜூல் நிலைக்குதா மேல் நோக்கி 15 மீட்டர் உயரத்தில் வச்சு இருக்குது. இப்போ அந்த இடத்துல நான் குண்டை ரிலீஸ் பண்ணி விட்டேன்னா குண்டு நிலைக்குதா கீழ் நோக்கி வரும். அப்போ இயங்கி கொண்டு இருக்கைக்குள்ள அந்த பொருளுக்கு ஒரு இயக்க சக்தி, அந்த இயக்க சக்தி எவ்வளோ வந்து இப்போ கேட்குறேன். ரைட், ஓகே. இயக்க சக்தி எவ்வளோ வந்து கேட்குறேன். இங்கே தானே சின்ன லாஜிக் கொண்டு போட போகிறோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு இயக்க சக்தியை நான் போட போகிறேன். இயக்க சக்திக்கு எனக்கு சமன்பாடு தெரியும், இ கைனெட்டிக் எனர்ஜி. அதுக்கு சமன்பாடு அரை எம் வி வர்க்கம். ரைட், இ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு சமன்பாடு எம்ஜிஹெச். நான் இப்போ கொஞ்சத்துக்கு மேலே ஒரு லாஜிக் கொண்டு கருத்தினான், சக்தி காப்பு விதி என்ற ஒரு லாஜிக் கொண்டு கருத்தினான். ரைட், சக்தி காப்பு விதியில் என்ன கருத்தினான்? எந்த ஒரு சக்தியையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு சக்தியினுடைய வடிவம் இன்னொரு சக்தியினுடைய வடிவத்துக்கு மாறும். இங்கே இந்த பிரச்சனையில், இந்த குண்டு பிரச்சனையில் இங்கே வந்து இடத்துல 750 ஜூல்ன்ற சக்தி இருக்குது. நான் இதை இயங்க விட போகிறேன்லோ, இந்த இயங்க விடுகிறதுக்கு தேவையான சக்தி பொருள் ஒன்று இயங்க போது, அப்போ இயங்கைக்குள்ள அதுக்கு தேவையான அந்த இயக்கப்பாட்டு சக்தியை யார் கொடுக்க வேணும்? இந்த அழுத்த சக்தி வச்சுக்கிறார் பார், 750 ஜூல்ன்ற அழுத்த சக்தி வச்சுக்கிறார் பொருளுக்கு இருக்குது இல்லை சக்தி, அந்த சக்தி 750 ஜூலும் பாருங்க பொருளை இயங்க வைக்க போகுது. அப்போ பொருளை இயங்க வைக்கிறதுக்கு யார் சக்தி கொடுத்தான்னு கடவுளோ இல்லையோ? கடவுள் கிடையாது, சூரியன் சக்தி, எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. அப்போ இங்கே சக்தியை யார் உண்மையாக கொடுத்தது? விசைக்கு எதிராக பொருள் வேலை செய்து அந்த குண்டு வேலை செய்து குண்டு ஒரு சக்தியை சேர்த்து வச்சிருந்தது. ரைட், இப்போ நீ வேலை செய்து நீ காசு சேர்த்து நீ இப்போ குடும்பத்தை பார்க்குற மாதிரி தான் இது. அப்போ நீ இப்போ வேலை செஞ்சு ஒரு இந்த குண்டு வந்து பாருங்க, ஒரு புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வேலையை செஞ்சு 750 ஜூல் சக்தியை சேர்த்து வச்சுட்டு அந்த குண்டை இயங்க வைக்கிறதுக்கு தேவையான சக்தி அதில் இருந்து 750 கொடுக்க போகுது. அப்போ குண்டு இயங்குறதுக்கு தேவையான இயக்க சக்தி அவ்வளவும் ஏராக இருக்க வேணும், அந்த அழுத்த சக்திக்கு சமனாக இருக்கணும். அதுதான் லாஜிக். இங்கே பார் சிம்பிளாக பார்ப்போம். ரைட், ஓகே. அப்போ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜியும்
பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஒன்று கொண்டு ஈக்குவல்ன்றது தான் சக்தி காப்பு தத்துவனுடைய அடிப்படை. அப்போ நாங்கள் எடுக்கலாம் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் சிம்பிளாக பாருங்க. இகே சமன் இபி என்று இருக்கும், எழுதலாம். நான் ஒரு சிம்பிள் கதை ஒன்று எழுதலாம். இதில் என்ன அப்போ அரை எம்பி வர்க்கம், கொஞ்சம் மேத்தமெட்டிக்காக இருக்கும், யோசி சிம்பிள் தான், சின்ன விஷயம் தான். அப்போ இகேக்கு பதில் அரை எம்பி வர்க்கம் போடலாம்ன்றது கணக்கு சமன்பாடு. அப்போ அரை எம்பி வர்க்கத்தை கொண்டு இங்கே போடு, இங்கே பொட்டன்ஷியலுக்கு பதில் எம்ஜிஹெச் போடலாம், கொண்டு போடு. இப்போ ரெண்டு இடத்துல எம்மத்தட்டு சிலருக்கு இது விளங்காது. சமன்பாடுகள் ரெண்டு பக்கம் எம் இருக்கா, எம்மா தட்டலாம், என்ன விடலாம். என்ன ரீசன், ரெண்டு பக்கம் எம்மால பிரிக்கிற மாதிரியே சிம்பிள் தான் இது, ரைட். ரெண்டு பக்கம் எம்மால பிரிச்சு விட்டினா ஒரு ரெண்டு எம்எம் இல்லாமல் போயிடும். இப்போ மேலே வந்து எனக்கு வி வர்க்கத்துக்கு 2 நிற்கும், இங்கே அடிச்சுன்னா ஜிஹெச் இருக்கும். இந்த ரெண்டாங்கள தள்ளினா வி வர்க்கம் வந்து 2 GH இருக்கும். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா வி வந்து √2GH இருக்கு. என்ன நடந்தது சொல்லி வருவாங்க, ரைட். சிம்பிளான விஷயம் தான், யோசி. நான் காய்ச்சினா இப்போ ஆரம்பத்தில் இந்த வகுப்பினுடைய ஆரம்பத்தில் நான் காய்ச்சினா சக்தி காப்பு தத்துவம். சக்தியை வந்து உருவாக்கவும் முடியாது, சக்தியை வந்து அழிக்கவும் முடியாது. எந்த ஒரு சக்தியாக, கடவுளாக இருக்கலாம், பேயாக இருக்கலாம், ஆவியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எந்த ஒன்றையுமே உருவாக்க முடியாது, எந்த ஒன்றையுமே அழிக்கவும் முடியாது. தான் சிம்பிளான லாஜிக், ரைட். அப்போ இங்கே வந்து இகே இபி என்ற ரெண்டு சக்தி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இகே என்ற கைனடிக் எனர்ஜி, இபி என்ற பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு சக்தியினுடைய வடிவம் இன்னொரு சக்தியினுடைய வடிவமாக மாறும்ன்றது தான் லாஜிக். எந்த ஒரு சக்தியையும் உருவாக்க முடியாது, ஆனால் ஒரு வடிவத்தில் இன்னொரு வடிவத்துக்கு மாறும். அப்போ நான் இங்கே கைனடிக் எனர்ஜின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து வந்தது என்ற ஒரு கதையின்படி எடுக்கிறேன். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து தான் கைனடிக் எனர்ஜி வந்தது என்ற கதையின்படி ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி விடுறேன். என்ன ரீசன், சக்தியின் வடிவத்திலேருந்து ஒரு சக்திக்கு மாறுது. உண்மையாக அப்படி மாறும்போது நாங்கள் இயல்பாக பார்க்க உண்மையாக மாறும் கூட கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குண்டொன்று நீ மேலேருந்து விடுறேன்டால், இதே பிரச்சனை பாரு, குண்டோட மேலேருந்து விடுறேன்டால் குண்டு வரைக்கும் ஒரு சவுண்டு கேட்கும், காற்றை உரசி கொண்டு வரும். அந்த உராய்வுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய வரும். நிறைய பிரச்சனை அப்படி கணக்கு கூட நான் சொல்லி தருவேன், அதை பற்றி நான் அப்படின்னு காய்ப்போம். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ மேலேருந்து ஒரு குண்டு வருதுன்னு சொன்னால் கட்டாயம் சவுண்டு கேட்கும், காதை கிழிச்சு கொண்டு வர மாதிரி சவுண்டு கேட்கும். அப்போ அந்த மாதிரி நிறைய சக்திகளை போல் பின்னுக்கு வரும். நாங்கள் கணக்கு செய்வோம், அதை பற்றி நாங்கள் அது படிப்போம். இதெல்லாம் கிளியர் எடுத்து வச்சுக்கோள். சிம்பிளான விஷயம் தான். இந்த கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி சமனாக இருக்கும். அவர் பொருள் அந்த குண்டு இயங்கைக்குள்ள எவ்வளோ சக்தி இருக்குன்னு ஒன்று கேள்வி கேட்டவன், குண்டு இயங்கைக்குள்ள எவ்வளோ சக்தி இருக்குன்னு கேட்டால் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இருக்கிற அவ்வளோ சக்தியும் இருப்பேன். இயக்கப்பாட்டு சக்தியும் பாருங்க 750 ஜூல் தான். அந்த குண்டு இயங்கிய கேம் 750 ஜூல் தான் இருக்கும். அது என்ன வேகத்தில் வந்து அடிக்குமென்றால் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த வேகத்தை நீ கண்டுபிடிக்கலாம். சரி, நான் அதை கண்டுபிடிச்சி வரேன். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னு உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாம் சிம்பிளாக பாரு. ரெண்டு பக்கம் சமப்படுத்துகிறேன். அரை எம்பி வர்க்கத்தை எம்ஜிஹெச் சமப்படுத்தி வி எழுவாயக்கன்னு இப்படி வரும். குண்டு வந்து கடைசி 4வது இருக்கிறாங்க. குண்டு வந்து என்ன வேகத்தில் நிலத்தில் அடிக்கும், ரைட். என்ன வேகத்தில் அடிக்கும்னு கேட்டால் இந்த ஈக்குவேஷனை நேரடியாக யூஸ் பண்ணு. வி சமன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH, ரைட். வி சமன் 2 மடங்கு இன்டூ 10 இன்டூ 15. அப்போ 10 20 300 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 என்ன. இதை நீ கால்குலேட்டர் பண்ணி எடுத்து போடு. 300 சொன்னால் உனக்கு 10 3 படுது, ரைட். அப்போ வி சமன் 10√3 வரும். ஸ்கொயர் ரூட் இது நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். 10√3 வரும். மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணுறது தான் குண்டு வந்து நிலத்தில் அடிக்க போகிற வேகம். செகண்டுக்கு 10√3 மீட்டர்ன்ற தூரத்துக்கு இந்த குண்டு இயங்க பண்ணுறது. இது கணக்கு, சிம்பிளான கணக்கு. நாங்கள் இது வரைக்கும் சக்தி சம்பந்தமான சகல விஷயங்களும் பார்த்துருவோம். அழுத்த சக்தி, இயக்க சக்தி சம்பந்தமான சகல கணக்குகளும் பார்த்துருவோம். நாங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி நாங்கள் செய்யக்கூட அது மேலதிக விஷயங்களை பற்றி கதைப்போம். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.